ஒர்க் அவுட் முடிச்சு வந்தாச்சு. எகெயின் வந்தோடனே 10 ஹோல் எக் ஒயிட்ஸ் சாப்பிட்டாச்சு. சரிங்களா, ஆம்லேட்டு. ஸோ பாருங்கள் எப்படி இந்த எக் ஒயிட்டை நம்ம பிரிக்கிறோன்னு. ஸோ இருக்கா, இப்படி தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி இருந்த பெரிய கை வந்து எக் வச்சுக்கிட்டு போயிடுச்சு, போய் சமாதானப்படுத்தணும். ஸோ அது வேறு டாபிக். ஸோ இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னல 9 எக் ஒயிட் இருக்குது, 1 ஹோல் எக் இருக்குது. சேம் இங்கே ரெண்டாவது இது வந்து நைட் அந்த 2 மேலே. இப்போ சிக்கனை இங்கே வேக வச்சுருக்கோம், ப்ளைன் சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சிக்கன் பார்த்தீங்களா, இது ஒரு 2 மேலே, இது ஒரு 2 மேலே, இதுக்கப்புறம் ஒரு 3 எக்கு. அது ஒரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ இதுதான் மீலை என்ன மிச்சம் இருக்குது. இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாதுல்ல. ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா. இந்த நெய்யை போடுறதே ஒரு டிஃபிகல்ட்டுன்னு சொன்னால் அளந்து போடணும் லாஸ்ட் ஸ்டேஜில். நான் வந்து ஆயில் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் இவ்வளோதான். அடுத்து ரொம்ப ஸ்பீடில் வைக்க வேண்டாம். ஓகே, போகலாம். வந்துடும். வரலன்னா குதிரி விட்டுருங்க, இருக்குங்களா. இதெல்லாம் ஈஸியாக வந்துடும். ஒன்று முடிஞ்சா ஒரு மீல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நைட்டோட மீலும் பண்ணி வச்சுருவோம். 1 ஓகே, இது நைட்டு. லைட்டாக கல் ஸோ மீனை வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து வேகமாக லைக் யோசிக்க தேவை இருக்காது. அப்போ லைக் ஜிம்மில் இருக்கும், வேலை பார்த்துட்டு இருப்போம், இல்லைன்னா ஏதாவது வேலை இருக்கும். ஸோ நம்ம யோசிக்க தேவை இருக்காது என்னென்ன இது. மீல் ரெடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போய் ரெடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது கூட ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுருக்கேன். ஸோ அது இருக்குது. இந்த பம்பு கைஸ் பார்த்துக்கோங்க, கண்டிஷன் பத்தாது. இன்னும் தூங்கலை, வந்து ரொம்ப நேரம் தான் ஆயிடுச்சு. தூங்கி இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1:30 கிட்ட ஆகுது. ஸோ தூங்கி ஒரு 3 மணி மேலே எழுந்திரிச்சு மறுபடியும் சாப்பிடணும். இப்போ நம்ம 10 எக் ஒயிட்டும் உண்மையாக போட்டுக்கோங்க. இது வந்து சின்னது, அதனாலே பாதி கஷ்டம். நீங்கள் வந்து பாதி பாதியாக போட்டுக்கணும். சரியா, நான் வேலை வேணும் முடியும் போட்டிருக்கேன். புரியுதா. இப்போ நம்மள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, பிளாஸ்டிக் கண்டெய்னர், எடுத்தோடனே பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுறாதீங்க. பிளேட் இதில் போட்டு வச்சு கொஞ்சம் கூல்டவுன் ஆகட்டும். அதான பிறகு நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போடுங்க. எடுத்தோடனே பிளாஸ்டிக் கண்டெய்னர் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, உடம்புக்கும் நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ யோசிச்சுக்கோங்க. பரவாயில்ல காய், இந்த ஓரளவு கரெக்டான வயசு. இந்த காம்படிஷன் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய சீப் மீல் காசு. நல்லா முட்டையை போட்டு பீனட் பட்டரை தடவி ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும். சரி, ஆனாலும் க்ளீனாக தான் சாப்பிடணும், கண்டபடியே திங்கக்கூடாது. தின்னாமல் வேஸ்ட்.
இதை நான் ஏன் வெட்டுறேன் பார்த்தீங்களா, நான் இதை வந்து வெட்டியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி வெட்டுறேன்னா, உள்ளே கொஞ்சம் லைட்டாக வேகமாக தான் இருக்கும் இல்லையா, அதை நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா வேகலைன்னா அது நல்லா இருக்குதுல்ல. ஸோ வெந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் ஃபுட்டு. ஸோ இதை அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிளேட்டில் போட்டால் ஒரு சாப்பாடு ரெடி. ஸோ சிம்மில் எகைன் வச்சு இது எவ்வளோ வைக்கல, இது எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, இதோட கம்மியாக போட முடியாது. நான் இது பார்த்தீங்கன்னா இது தண்ணி மாதிரி கொட்டு தான் அரிக்கி கொட்டிடலாம், தேவையில்லை. சில பேர் கேட்கலாம் பாயில்டு எக் சாப்பிட்லாமான்னு. கண்டிப்பாக பாயில்டு எக் சாப்பிட்லாம், சாப்பிட்றதில்ல. எனக்கு வந்து ஆம்லேட் கொஞ்சம் ஓகேவா இருக்குது. இது எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் தான் இது பண்ணிக்கணும், உங்கள் உடம்புக்கு எது கரெக்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு, செட் ஆகலையா. ஆம்லேட்டுக்கும் பாயில்டு எக்குக்கும் ரொம்பலாம் வித்தியாசம் இல்லைல்ல. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாயில்டு எக் வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். காய்ஸ் ஈவினிங் வந்து பேக் போட்டாச்சு. காய்ஸ் ஈவினிங் வந்து பேக் செஷன் முடிஞ்சிருச்சு. பேக் செஷனில் வெறும் உங்களுக்கு வார்ம் அப் வீடியோ மட்டும்தான் இருக்கும். லைக் அத்தனை பேர் ஒர்க் அவுட் வீடியோ இருக்காது. ஏன்னா லைக் நான் சொன்ன மாதிரி கேலரி டெஃபிசிட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் எனர்ஜி இல்லாமல் இருக்கிறதுனால ஒன்ஸ் எனர்ஜி கிக் ஆன உடனே நான் வந்து கண்டினியூஸாக செட் இங்கேன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வீடியோ பண்ணுறதுக்கு ஃபோக்கஸே பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து ஆல்ரெடி லாஸ்ட் மீலுக்கு வந்து 1/2 hour லேட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் மீல் ரெடியாக இருக்குது, அது சாப்பிட்டுலாம். இதுக்கு இன்பிட்வீனே நான் வந்து ஒரு 2 ஸ்கூப் வே ப்ரோட்டீன் சாப்பிட்டேன், ஏன்னா லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் மீல் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, லைக் அந்த 9 எக் ஒயிட்ஸ் பின்ன ஒரு ஃபுல் எக்கு, அது கூட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, இதுதான் லாஸ்ட் மீல். நாளைக்கு இந்த இன்னும் வந்து இருக்க வேண்டியது வரும். ஸோ நாளைக்கு வந்து இன்னும் பெஸ்ட்டான டயட்டை வந்து நம்ம பண்ணலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம பேசலாம்.